பலர் தங்கள் வாழ்க்கையின் 95% நேரத்தை எதிர்வினையாகவே செலவிடுகிறார்கள். மன அழுத்தத்திற்கு எதிர்வினை, மற்றவர்களின் மனநிலைக்கு எதிர்வினை, நிறுத்தமில்லாமல் ஓடும் சிந்தனைகளுக்கு எதிர்வினை. அதிலும் மோசமானது என்ன தெரியுமா? அதுவேதான் அவர்கள் என்று நம்புகிறார்கள். ஆனால் ஒரு சிந்தனை பாருங்க, 7 நாட்கள் மட்டும், ஆமா, வெறும் 7 நாட்களில் அதை மாற்றத் தொடங்க முடியுமா? வலுவான மன உறுதியால் அல்ல, கட்டுப்பாட்டால் அல்ல, மிக அமைதியான ஒரு விஷயத்தின் மூலம் உங்களை வழிநடத்தப் போறேன். நான் உருவாக்கிய சரியான 7 நாள் முறை மூலம். இதனால் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள், அதிக சிந்தனையுடன் இருப்பவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், அமைதியாக உட்கார முடியாதவர்கள் கூட தியானத்தின் உண்மையான மாற்றத்தை உணர முடியும். இந்த வீடியோவின் முடிவு வரை இருங்க, ஏனெனில் 7வது நாளில் பெரும்பாலோர் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கிறது. மனித மனதை பற்றி யாரும் சொல்லாத ஒரு உண்மை இருக்கிறது. அது அமைதிக்காக உருவாக்கப்படவில்லை. உங்க மூளை அபாயங்களை கண்டுபிடிக்க, பழைய வேதனைகளை நினைவில் வைத்திருக்க, மீண்டும் தவறுகள் நடக்காமல் இருக்க, எதிர்காலத்தை கணிக்க, அபாயங்களை தவிர்க்க. இதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு அது மிகவும் புத்திசாலித்தனமானது. ஆனா இப்போ பண்டைய மனிதன் போல மிருகங்களிடமிருந்து ஓடவில்லை. நீங்க தூங்க முயற்சிக்கிறீங்க, நீங்க கவனம் செலுத்த முயற்சிக்கிறீங்க, நீங்க சாந்தமாக இருக்க முயற்சிக்கிறீங்க. ஆனால் உங்க சொந்த மனமே உங்களை அதிலிருந்து இழுத்து விடுகிறது. நியூரோ சயின்டிஸ்டுகள் இதை டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் என்று அழைக்கிறார்கள். நீங்க எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்தாமல் இருக்கும்போது செயல்படும் மூளையின் பகுதி அது. உங்கள் வாழ்க்கையை விவரிக்கும் குரல் அது. அதே குரல்தான் 3 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு சங்கடமான உரையாடலை இரவு 2 மணிக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது. தியானம் இந்த குரலை அமைதியாக்காது, ஆனா அதை கட்டுப்பாட்டின்றி பார்க்க கற்றுத்தரும். அந்த ஒரு மாற்றம் எல்லாவற்றையும் மாற்றும். நாம முதல் நாளை தொடங்குவதற்கு முன் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த வழிகாட்டி சாமியார்களுக்கு அல்ல, காலை 5 மணிக்கு எழுந்து நன்றியுணர்வுடன் இருப்பவர்களுக்காக அல்ல, பாலி போன்ற இடங்களில் தியான முகாம்களில் கலந்து கொண்டவர்களுக்காக அல்ல, பல ஆண்டுகள் தத்துவம் கற்றவர்களுக்காக அல்ல. இது யாருக்காக தெரியுமா? தியானம் செய்ய முயற்சித்து தோல்வியடைந்தவர்களுக்கு. கண்களை மூடி உட்கார்ந்து, இது வேலை செய்யவில்லை, நான் தவறாக செய்கிறேன், என் மனம் மிகவும் சத்தமாக இருக்கிறது என்று நினைத்தவர்களுக்கு. நீங்க அதுபோல் இருந்தா அருமை. இதுவே உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஏனெனில் உண்மை என்னவென்றால், அதிக சிந்தனையுள்ள மனம் தியானத்திற்கு பிரச்சனை அல்ல. அதே தியானம்தான். இந்த 7 நாட்களில் நாம் 8 நிலைகள் வழியாக செல்கிறோம். மிக எளிய ஒன்றிலிருந்து தொடங்கி நீங்க எதிர்பார்க்காத இடம் வரை. முதல் நாள் நாம் சுவாசத்திலிருந்து தொடங்குகிறோம். எளிமையாக உட்காருங்க, கண்களை மூடுங்க. 5 நிமிடங்கள் உங்க முழு கவனத்தையும் மூக்கில் உள்ளே வரும் காற்றின் உணர்வு மீது இருக்கட்டும். நுரையீரலை நிரப்புவது, வெளியேறும் காற்று, இதில் கவனம் வைத்துக் கொள்ளுங்க. அவ்வளவுதான். உங்க மனம் திசை திரும்பும், அது நடக்கும். நீங்க கோபப்பட வேண்டாம், மீண்டும் ஆரம்பிக்க வேண்டாம். அதை கவனியுங்க. மீண்டும் உங்க சுவாசத்தை கவனிக்க திரும்புங்க. அந்த கவனிக்கும் நறுணம் தோல்வி அல்ல, அதுவே பயிற்சி. ஒவ்வொரு முறையும் நீங்க திரும்பும்போது நீங்க ஒரு தசையை பயிற்சி செய்கிறீர்கள், பலர் அறியாத நம் மன தசை. 2ஆம் நாள் சுவாசத்திலிருந்து முழு உடலுக்கு கவனம் விரிகிறது. படுத்துக்கொள்ளுங்க அல்லது உட்காருங்க. கண்களை மூடுங்க. தலையின் வேலிருந்து தொடங்குங்க. மெல்ல கீழே நகருங்க. நெற்றி, தாடை, கழுத்து, தோள்படம், மார்பு, கால்கள் வரை. எதையும் மாற்ற முயற்சிக்க வேண்டாம், சாந்தமாக்க முயற்சிக்க வேண்டாம். வெறுமனே கவனியுங்க. எங்கே இறுக்கம் இருக்கிறது, எங்கே வெப்பம் இருக்கிறது? நீங்க அறியாமல் எதை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பலர் இங்கே உணர்கிறார்கள், அவர்கள் நீண்ட காலமாக இறுக்கமாக இருந்ததை. இது நினைவூட்டலின் ஆரம்பம். 3ஆம் நாள் இப்போது சிந்தனைகளை பார்க்க தயாராகிறீர்கள். உங்கள் மனதை ஒரு நீல வானமாக கற்பனை செய்யுங்க. சிந்தனைகள் மேகங்கள். சில சிறியது, சில கருமையாக இருக்கும். ஆனால் வானம் மாறாது. நீங்க மேகங்கள் அல்ல, நீங்கள் வானம். இன்றைய பயிற்சி சிந்தனைகளை பார்த்து கொண்டிருங்க.
அவற்றை பிடிக்காமல், அவற்றை தொடராமல் கவனியுங்க. சுவாசியுங்க. அவற்றை செல்ல விடுங்க. 4ஆம் நாள். இது அமைதியின் நாள். வலுக்கட்டாய அமைதி அல்ல, இயல்பான அமைதி. இன்று சுவாசம் அல்லது உடல் அல்ல. நீங்க கேட்கப் போகிறீர்கள் ஓலைகளுக்கு இடையில் இருக்கும் இடத்தை, சிந்தனைகளுக்கு இடையில் இருக்கும் இடத்தை, உங்களுக்குள் எப்போதும் இருந்த அமைதியை. இன்று நீங்க அதை தொடத் தொடங்குகிறீர்கள். 5ஆம் நாள். இன்று கவனம் வெளியே செல்கிறது. முதலில் உங்களிடம். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன். பின்னர் உங்களுக்கு பிடித்தவருக்கு, பின்னர் ஒரு சாதாரண நபருக்கு, பின்னர் உங்களுக்கு கஷ்டம் தந்தவருக்கு. இது மிகவும் கடினம், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனெனில் நீங்க கொடுக்கும் கருணை முதலில் உங்களை கடந்து விம்பண்டத்திற்கு செல்கிறது. 6ஆம் நாள். இன்று திறந்த விழிப்புணர்வு. எதிலும் கவனமில்லை. ஒலி, உணர்வு, சிந்தனை, உணர்ச்சி எல்லாவற்றையும் வரவிடுங்க, போக விடுங்க. நீங்க சிந்தனைகளை பார்ப்பதில்லை, அதை பார்க்கும் ஒருவரை கவனிக்கிறீர்கள். 7ஆம் நாள். இது எதிர்பார்க்காத நாள். நீங்க உங்க மனத்துடன் ஒரு உறவை உருவாக்கிவிட்டீர்கள். இப்போது 3 ஆழ்ந்த சுவாசங்களை எடுங்க. பின்னர் ஒரு கேள்வி கேளுங்க. இப்போது நான் என்னவாக இருக்கிறேனோ அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்க என்ன உணர்வாக இருக்கும்? பதில் தேட வேண்டாம், அதை உணருங்க. இது ஒரு முடிவல்ல, ஒரு திசை. இந்த 7 நாட்கள் முடிந்த பின் சிலர் நன்றாக தூங்குகிறார்கள், சிலரின் சிந்தனைகள் அமைதியாகிறது, சிலர் குறைவாக எதிர்வினை செய்கிறார்கள், சிலர் விளக்க முடியாத ஒரு அமைதியை உணர்கிறார்கள். இது மாயமல்ல, நீங்க செய்தது ஒரு விஷயம், கவனத்தை கவனித்தீர்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் செய்யுங்க. பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.